கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடி என்கின்ற திருவருகை கால தியான தொடர் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். மெசியாவை தேடி, மெசியா காலம் காலமாக எதிர்பார்க்கப்பட்டவர். மெசியா இறைவனால் அனுப்பப்பட்டவர். இந்த தியான தொடரிலே நாம் இணைந்து பயணிப்போம், தியானிப்போம். மெசியாவை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, உறவாட, அதன் மூலமாக வாழ்விலே பலம் பெற, உறுதி பெற நாம் முயற்சி செய்வோம். அதற்காக இறை வார்த்தைக்கு நாம் இப்போது செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தை பின்னணியிலே மெசியாவினுடைய அர்த்தம் என்ன, நமக்கு தருகின்ற பாடம் என்ன என்பதை பற்றி தந்தை அவர்கள் விளக்க கேட்போம். மெசியாவை தேடி. மெசியா என்கின்ற சொல்லுக்கு இணையான எபிரேய சொல் மெஷியாக் என்பதாகும். இதை கிரேக்க மொழியிலே கிறிஸ்தோஸ் என்றும் சொல்வார்கள். இந்த 2 சொல்லுக்குமே அடிப்படை அர்த்தம் என்ன என்று சொன்னால், அபிஷேகம் செய்யப்பட்டவர், திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்ற அர்த்தமாகும். பழைய ஏற்பாட்டில் ஆட்களை, இடங்களை, பொருட்களை திருப்பொழிவு செய்தார்கள். குறிப்பாக அரச பணிக்காக, குருத்துவ பணிக்காக பதவி ஏற்க இருக்கிறவர்களை இறைவாக்கர்கள் அபிஷேகம் செய்ததை நாம் காண்கிறோம். குறிப்பாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் இறைவாக்கினர் தாவீதினுடைய தலைமீது எண்ணெய் வார்த்து அபிஷேகம் செய்கிறதை நாம் காண்கிறோம். இப்படி அபிஷேகம் செய்யப்பட்டவர் மக்களின் பணிக்காக, சிறப்பான பணிக்காக அழைக்கப்பட்டவர் என்பதுதான் உண்மையான அர்த்தமாகும். மக்கள் நம்மை விடுவிக்க ஒரு மீட்பர் வரமாட்டாரா என்று ஏங்கி தவித்திருந்தார்கள். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு 3 விதமான மெசியாவை குறிப்பிட்டு காட்டுகிறது. ஒன்று அரச மெசியா. புதிய ஏற்பாட்டில் கூட மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம், வெற்றி பவனியாக எருசலேம் ஆலயத்தில் நுழையும்போது தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று அரசராக இயேசுவை சித்தரித்து காட்டுகிறார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே ஜெபக்கூடத்திலே இயேசு ஆண்டவர் இறைவாக்கினுடைய வாசித்து தன்னை இறைவாக்கினரின் மெசியா என்று அறிமுகப்படுத்துகிறார். அது 3ஆவதாக குருத்துவ பணியேற்கின்ற குருத்துவ மெசியாவாகும், பிரீஸ்லி மெசியாவாகும் பழைய ஏற்பாடு சித்தரித்து காட்டுகிறது. இந்த 3 வகையில் இருந்தாலும் கூட முற்றிலும் மாறுபட்ட ஒரு மெசியாவாக புதிய ஏற்பாட்டிலே மெசியாவை சந்திக்க நாம் மத்தேயு, மார்க் இவர்களினால் அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மை.
காலம் காலமாக இஸ்ராயேல் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆயிரம் ஆண்டுகளாக மெசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் சொன்னது போல ஒரு அரசியல் விடுதலை தங்களுக்கு கிடைக்க வேண்டும், சமூகத்தில் ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், ஆன்மீக வாழ்விலே ஈடேற்றம் பெற தங்களை வழிநடத்த மெசியா வேண்டும் என்று காலம் காலமாக காத்து கொண்டிருந்தார்கள். மெசியாவை தேடுகின்ற இந்த பயணத்திலே மெசியாவினுடைய உள்ளர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். மெசியாவுக்காக மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள், நாமும் காத்து கொண்டிருக்கின்றோம், காத்திருக்கிறோம். மெசியாவை இறைவன் உலகிற்கு அனுப்பினார். அதே மெசியாவை தான் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அனுப்பினார். மெசியாவை குறித்து காத்திருக்கின்ற இந்த திருவருகை காலம் இயேசுனுடைய 3 விதமான வருகையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒன்று, வரலாற்று ரீதியாக இஸ்ராயேல் மக்கள் காத்து கொண்டிருந்தது போல நாமும் காத்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, இயேசு இவ்வுலகிற்கு வந்த கிறிஸ்துனுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து அவருடைய வருகையை ஆயத்தம் செய்யவும் கொண்டாடவும் காத்து கொண்டிருக்கின்றோம். இது இரண்டாவது வருகை. மூன்றாவது, உலக முடிவிலே ஆண்டவர் வர இருக்கின்றார், அவருடைய வருகையும் கொண்டாட இந்த திருவழிபாடு, திருவருகை கால திருவழிபாடு நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதனால்தான் முதல் பகுதியிலே ஏறக்குறைய 15-16 நாட்கள் கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை சுட்டி காட்டுகின்றன. அதன் பிற்பாடு வருகின்ற நாட்கள் எல்லாம் கிறிஸ்துனுடைய உடனடி பிறப்பை சுட்டி காட்டுகின்றன. இந்த இறைவார்த்தை பின்னணியிலும் இறைவார்த்தையினுடைய வழியிலும் ஒளியிலும் இந்த திருவருகை காலத்திலே நாம் கட்டாயமாக பயணிக்க வேண்டும். அது குறிப்பா மெசியாவை தேடி என்கின்ற அந்த சொல்லுக்கு புதிய ஏற்பாட்டிலே பல மனிதர்களை பார்க்கிறோம். மெசியாவை தேடி இடையர்கள் வந்தார்கள், மெசியாவை தேடி ஞானியர்கள் வந்தார்கள், மெசியாவை தேடி நிக்கோதேமு வந்தார், மெசியாவை தேடி ஜக்கேயு வந்தார். இப்படி பல மனிதர்கள் தேடுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. முன்னிட்டியில் கிடத்தப்பட்டிருக்கிற குழந்தை, ஆயர்களின் தவப்பதோலனாக பிறந்திருக்கிற குழந்தை உங்களுக்கு மெசியா என்று இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஞானியர்களுக்கு தூபமும் வெள்ளைப்பழமும் பொன்னும் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்தரமான அரச குருத்துவ மெசியாவை ஞானியர்கள் கண்டு கொண்டார்கள். அவர்களுக்கு விண்மீன் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இப்படி மெசியாவை காண ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை போல இந்த நாட்களிலே நமக்கு இந்த ஒரு தொடர் ஒரு அடையாளமாக அமைகிறது. மெசியாவை பற்றிய சிந்தனை நமக்குள்ளாக தருவோம், மெசியாவை பற்றிய எண்ணத்தை நமக்குள்ளாக எழுப்பவும், மெசியாவை பற்றிய எண்ணங்களினால் உந்தப்பட்டு நற்செயல்களை செய்யவும் இந்த தொடர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அது குறிப்பாக இறை வார்த்தையின் ஒளியிலே விவிலிய மாந்தர்கள் எப்படி குழந்தை இயேசுவை தேடி வந்தார்களோ அவளை போல நாமும் தேடி வர இந்த தொடர் உங்களை அழைக்கிறது என்பதுதான் உண்மை. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நம்முடைய வீடுகளில் எல்லாம் தெருக்களில் எல்லாம் ஒளிர்கின்ற எல்லா நட்சத்திரமே மெசியாவை சுட்டி காட்டுகின்றன. நாம் பயன்படுத்த போகின்ற அல்லது ஆயத்தம் செய்ய போகின்ற கிறிஸ்துமஸ் குடில்கள் எல்லாமே மெசியாவை சுட்டி காட்டுகின்றன. இந்த காலங்களிலே தயாரிப்பாக நாம் செய்ய போகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் செயல்களிலும் மெசியா நமது கண்முன்பாக இருக்க வேண்டும், மெசியா நமது இதயங்களில் இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் சமயத்தில் கேரல்ஸ் போயிருந்தோம். ஒரு குட்டி பாப்பா வீட்டில் இருந்து சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் பரிமாறிடுச்சு. நான் சொன்னேன், என்ன பாப்பா கிறிஸ்துமஸ்க்கு ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சொன்னிச்சு, ஃபாதர் ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு, அப்பா பலகாரம்லாம் செஞ்சுட்டாங்க, கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கூட வாங்கியாச்சு, எப்போ தான் கிறிஸ்துமஸ் வருமோன்னு ஈகராக வெயிட் பண்ணுறேன் ஃபாதர். அது கொஞ்சம் மழலையில் சொன்னிச்சு. சில சமயத்தில் நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் பலகாரம் ரெடி ஆயிடுச்சு, கிருபை கட்டியாச்சு, ஸ்டார் கட்டியாச்சு, இது வெளியே அடையாளங்கள். இதை தாண்டி ஒரு உள்ளார்ந்த அடையாளத்தையும் நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று திருச்சபை அழைக்கிறது. இறை வார்த்தையிலே மெசியாவை சந்திக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உங்களோட குடும்பத்தை சார்ந்த மனிதர்களில் மெசியாவை சந்திக்க முடியும். ஏழை எளியவர்களில், கஷ்டப்படுகின்றவர்களில், துன்பப்படுகின்றவர்களில் மெசியாவை நீங்கள் பார்க்க முடியும். மருத்துவமனையில் இருக்கின்றவர்கள், அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றவர்கள், போராடி கொண்டிருக்கின்றவர்களில் நீங்கள் மெசியாவை பார்க்க முடியும். மெசியாவை தேடுகின்ற இந்த பயணத்திலே இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம், திருவழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுப்போம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் மெசியாவை நம்முடைய கண்முன்பாக வைப்போம். மெசியா நம்மோடு பேசுவார். அதற்கான அருளை தொடர்கின்ற நாட்களில் நாம் இணைந்து ஜெபிப்போம். இப்பொழுது ஆண்டவர் திருப்பாதம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த திருவருகை காலத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்களை இரவிலே நெருப்புத்தூணாகும், பகலிலே மேகத்தூணாகும் நீர் வழிநடத்தினீரே சுவாமி. இந்த 4 வார தயாரிப்பு நாட்களை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் கரத்தை பற்றிக்கொள்வீராக. எங்கள் கரத்தை பற்றிக்கொண்டு இந்த 4 வாரம் முழுவதும் எங்களோடு நடந்து வருவீராக. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிலும், தேவையில் இருப்பவர்களிலும், கண்ணீரில் இருப்பவர்களிலும், துயரத்தில் இருப்பவர்களிடத்திலும் நாங்கள் மெசியாவை கண்டுகொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, உண்மையான மன மாற்றத்தை எங்களுக்குள்ளாய் தருவீராக. உண்மையான மன மாற்றம் இல்லாமல் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸை கொண்டாட முடியாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போமாக. உள்ளத்திலும் இல்லத்திலும் தூய்மை ஏற்படுத்தி ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இந்த நாட்களை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்று வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே,
இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இறைவார்த்தையும் மெசியாவை பற்றிய இறைவார்த்தையும் அடிக்கடி வாசியுங்கள். 1 முறை, 2 முறை, 3 முறை என்று இறைவார்த்தையை வாசியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவர் வார்த்தையின் வழியாக உங்களோடு பேச ஆண்டுடைய அருளோடு ஒத்துழையுங்கள். மீண்டும் மெசியாவை தேடி என்கின்ற இந்த தியான தொடரின் மூலமாக சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெற்று மகிழ்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. வாழ்க.